வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு பிஆர்டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் வர நெருங்கி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த குரூப் ஒன்க்கு வந்து லாஸ்ட் இந்த 20 டேஸ் வந்து இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, இந்த 20 டேஸில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு அளவிலான ஒரு தேசிய அளவிலான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை வந்து தொகுத்து வந்து கொடுத்துட்ருக்கோம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேசிய தமிழ்நாடு அளவில் முக்கியமான திட்டங்கள், சமீபத்தில் எந்தெந்த திட்டங்கள்லாம் வந்து ரீசெண்டாக உமன்ஸ் டேக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி சமீபத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள்லாம் வந்து ஒரு 15 திட்டங்கள் வந்து இருக்குது. ஸோ திட்டங்கள் வந்து என்னென்ன திட்டங்கள், ஸோ குரூப் ஒன்க்கு வந்து எப்படியெல்லாம் கேட்கலாம், ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் மாதிரி தான் வந்து இதில் வந்து போகுது. ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னா, முதல்வர் மருந்தகம். ஸோ நமக்கே தெரியும். ஸோ முதல்வர் மருந்தகங்கள் மத்திய அரசினுடைய மத்திய அரசினுடைய வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜன் ஔஷதி கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜன் ஔஷதி கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசினுடைய திட்டத்தை பேஸ் பண்ணி, மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 25, 2025. ஸோ இந்த ஆண்டு, இந்த கரண்ட் ரன்னிங் இயரில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நோக்கம் வந்து என்னன்னா, தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில், தமிழகத்தின் கூட்டுறவுத்துறை சார்பில் மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்தல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல்வர் மருந்தகங்களுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ முதல்வர் மருந்தகங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில், தமிழக கூட்டுறவுத்துறையின் சார்பில் மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்தல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல்வர் மருந்தகங்களுடைய நோக்கமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தை பத்தி எப்போ அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, போன சுதந்திர தின விழா, கடந்த ஆண்டுக்கான சுதந்திர தின விழா உரையின் போது முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ 2024 ஆண்டுக்கான சுதந்திர தின விழா உரையின் போது முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தரமான ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்யும் பொருட்டு முதல்வர் மருந்தகங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ செயல்படுத்தி இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கான தகுதிகள், அதாவது இந்த முதல்வர் மருந்தகங்கள் திறப்பதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒன்று எஜுகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஃபார்ம் அண்ட் டிஃபார்ம் படிப்பு நிறைவு செய்தவர்கள், அதாவது பேச்சுலர் இன் ஃபார்மசி அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி. ஸோ அதான் வந்து பார்த்தோம்னா அந்த ஃபார்மசி ஓரியன்டாக வந்து படிக்கிறதுக்கு அதுதான் வந்து டிப்ளமோ அண்ட் பிஇ. ஸோ பிஏ, சாரி பிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் டிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவர்களுடைய ஒப்புதல் பெற்றவர்கள், ஸோ பிஃபார்மோ இல்லை டிஃபார்மோ உங்ககிட்ட இருக்கணும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் யாராவது பிஃபார்ம் படிச்சுட்டு முடிச்சிட்டாங்க, டிஃபார்ம் படிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பேரில் இல்லை அப்படின்னா அவங்களுடைய சார்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அனுமதி பெற்று ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முதல்வர் மருந்தகங்கள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 110 சதுர அடிக்கு குறையாமல் சொந்த இடம் அல்லது வாடகை இடம் இருக்க வேண்டும். ஸோ சொந்த இடமோ அல்லது வாடகை இடமோ அதனுடைய சதுர அடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 110 சதுர அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 110 சதுர அடிக்கு குறையாமல் சொந்த இடமோ அல்லது வாடகை இடமோ இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது, சொந்த இடம் எனில் அதற்கான சான்றிதழ்களாக சொத்து வரி ரசீது அல்லது குடிநீர் வசதி ரசீது அல்லது மின் இணைப்பு ரசீது ஏதாவது ஒன்று வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த இடம் இருந்துச்சு அப்படின்னா சொத்து வரி, குடிநீர் வரி அல்லது மின் இணைப்பு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஏதாவது டேக்ஸ் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான பில்லை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாடகை இடமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒப்பந்த பத்திரத்தை வந்து வாங்கி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அது அப்ளிகேஷன் கூட நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வாடகை சொந்த இடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 பில்லு. சரிங்களா? இதே வாடகை நிலமா இருந்துச்சு அதுக்கான ஒப்பந்த பத்திரம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம அப்ளிகேஷனோட ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நிதி உதவி வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு வந்து நிதி உதவி மானியமாக வழங்குது. ஸோ அதில் 1,50,000 லட்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் தொகையாக வழங்கப்படும். ஸோ ஆரம்பத்தில் 1,50,000 லட்சம் ரூபாய், 1,5 லட்சம் ரூபாய் மானியமாகவும், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இறுதி கட்டமாக 1,5 லட்சம் மதிப்பிற்கு மருந்துகளாகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 3 லட்சம் வந்து மானியமாக தராங்க. அதில் 1,50,000 லட்சம் வந்து மானியமாக தொகையாகவும், 1,50,000 லட்சம் வந்து 1,50,000 லட்சம் மதிப்புள்ள மருந்துகளாகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னா, முதல்வர் மருந்தகம் என்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2025 பிப்ரவரி 25 அன்னைக்கு. இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்தல். ஸோ எந்த துறை வந்து செயல்படுத்துது அப்படின்னா தமிழக கூட்டுறவுத்துறை தான் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுது.
மானியம் வழங்கப்படுகிறது. அதில் 1,50,000 வந்து அமௌண்ட் ஆகும், 1,50,000 வந்து மருந்தாகவும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய் திட்டம். ஸோ கருப்பை வாய் புற்றுநோய் திட்டம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2024 ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி, அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் தான் வந்து இந்த ஹெச்பிவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது கருப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணமான வைரஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹெச்பிவி. அது தடுப்பூசி தடுக்க விதமாக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்பிவி தடுப்பூசி வந்து இலவசமாக வழங்கும் திட்டம் வந்து 2024 லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2024 எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தடுப்பூசியை, அதாவது இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசியா, மனித பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசியா அனைத்து பெண்களுக்கும், சரிங்களா, அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்கப்படும் என இந்த நிதிநிலை அறிக்கையில வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 36 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 முதல் 14 வயது வரை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இனிமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து பெண்கள், ஸோ அனைத்து 14 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கும் இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் தடுப்பூசி வந்து வழங்கப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கடந்த பட்ஜெட்டில் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இதுக்காக ஒரு 31 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடும் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் ஸோ லான்ச் பண்ணது வந்து எப்போ அப்படின்னா 18/12/2021. ஸோ இங்கே வந்து ஏன் இந்த திட்டத்தை வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இந்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா சாலை விபத்துகளுக்கு கட்டணமில்லா சிகிச்சை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு லான்ச் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய இந்த இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டத்தை பேஸ் பண்ணி தான். சரிங்களா? ஸோ அந்த திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் 7 நாட்களுக்கு, சரிங்களா, அந்த திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் 7 நாட்களுக்கு அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள்லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இலவசமாக மருத்துவம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து சாலை விபத்துகளால் ஏற்படுறது ரொம்ப முக்கியமான திட்டம். சரிங்களா? ஸோ தொடக்க பண்ண எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 18, 2021. ஸோ இது வந்து ஓல்டு ஸ்கீம் தான். ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா சமீபத்தில், ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதையே பேஸ் பண்ணி ஒரு திட்டம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திட்டம் தமிழ்நாடு திட்டம் மத்திய அளவில் ஒரு முன்னேற்றமா இருக்கு அப்படின்றதுக்காக இதை வந்து நான் சேர்த்திருக்கேன். சரிங்களா? ஸோ சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திடும் நோக்கில் தமிழக அரசால் வகுக்கப்பட்ட உன்னத திட்டமே இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம். ஸோ இதனுடைய சிறப்பம்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் 48 மணி நேரங்கள், ஸோ தமிழ்நாட்டின் எல்லைக்குள் ஏற்படும் சாலை விபத்துகளில் காயமடைவோர்களுக்கு முதல் 48 மணி நேரம் வரை கட்டணமின்றி மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 81 மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இதோடைய கவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம். ஸோ 2 லட்சம் மதிப்பிலான 81 மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்து இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் வந்து செயல்படுத்திருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 609 மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அரசு மருத்துவமனைகள் ஒரு 201, தனியார் மருத்துவமனைகள் ஒரு 408 என மொத்தம் 609 மருத்துவமனைகள் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 கீழே வந்து செயல்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான ஒரு 104 அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 104 என்ன அப்படின்னா கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் எதுக்கானது? இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டத்துக்கானது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி. ஸோ நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2022 டிசம்பர் 19. ஸோ ஆக்சுவலாக இந்த திட்டம் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து நல்ல பெரிய ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர் தான் குடியரசுத் தலைவராகவே உயர்ந்தார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் படித்து ஏதாவது ஒரு அதிகாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர் அதிகாரத்திலேயோ அல்லது வந்து ஒரு தொழிலதிபராகவோ அல்லது அரசு அதிகாரியாகவோ இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பங்களிப்பு மூலமாக என்ன பண்றோம் அப்படின்னா அரசு பள்ளிகளை வந்து நம்ம மேம்படுத்த போறோம். அதுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? ஸோ அது சமூகம் பெருநிறுவனங்களின் பங்களிப்பை பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிற தமிழ்நாடு அரசின் திட்டம் தான் இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டம். ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2022 டிசம்பர் 19. இதுக்காக பிரத்யேகமாக வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா நம்ம school.tnschools.gov.in அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இதுக்காக ஒரு தனி வெப்சைட்டே வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
பள்ளிச்சாளரம் விர்ச்சுவல் பெவிலியன். ஸோ பள்ளிச்சாளரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆர்கனைஸ் பண்றதுக்கு, அதாவது முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களையும் அரசு பள்ளி ஆசிரியர்களையும் ஒருங்கிணைக்கும் விதமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களை ஒருங்கிணைத்து அரசு பள்ளிகளுடைய வளர்ச்சிக்கு உதவுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பள்ளிச்சாளரம் வெப்சைட்டினுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளிச்சாளரம் எனும் புதிய வலைப்பக்கத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். ஸோ எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 2025. நோக்கம் முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து அவங்கள இந்த பள்ளி வளர்ச்சிக்கு வந்து ஒதுக்கீடு செய்ய வைக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பள்ளிச்சாளரத்தினுடைய நோக்கம். எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க? ஜனவரி 2015. இது வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்துக்கு கீழே வந்து செயல்படுது. ஸோ இந்த வலைப்பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா தமிழகத்தினுடைய அனைத்து அரசு பள்ளிகள் அதனுடைய தற்போதைய நிலைமைகள், அதில் என்னென்ன ஆசிரியர்கள்லாம் வந்து பணிபுரிஞ்சாங்க, முன்னாள் மாணவர்கள், ஸோ அவங்க இப்போ வந்து என்ன பண்றாங்க, அது மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் தற்போது எங்க இருக்காங்க, என்னவா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பள்ளிச்சாளரம் வெப்சைட்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து அந்த பள்ளிக்கு வந்து ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பள்ளிச்சாளரம் முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு தளம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் மணற்கேணி செயலி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் தான். ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போன 2023 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுக்காக வந்து இப்போ அப்படின்னா இந்த 2023 லான்ச் பண்ணதை எதுக்காக வந்து இப்போ எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் தொடக்க கல்வித்துறை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, 1 முதல் 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மணற்கேணி செயலியை வந்து உபயோகப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வழிமுறையை வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மணற்கேணி செயலியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மணற்கேணி செயலி லான்ச் பண்ணது வந்து எப்போ அப்படின்னா 2023. ஸோ வெளியிட்ட அமைப்பு வந்து என்ன அப்படின்னா, அதாவது இந்த மணற்கேணி செயலியை உருவாக்கின அமைப்பு வந்து என்ன அப்படின்னா SCERT, அதாவது மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அமைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மணற்கேணி செயலியை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ மணற்கேணி செயலியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதை பற்றி என்ன அப்படின்னா தமிழகத்தில் கணினி சார்ந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் கற்றல் செயல்பாட்டுக்கு பெரிதும் உதவும் வகையில் மணற்கேணி செயல் வடிவமைக்கப்பட்டது. ஸோ இந்த மணற்கேணி செயலில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் அனிமேஷன் காணொலிகளாக மாணவர்கள் எளிதில் புரியும் விதம் வழங்கப்பட்டுள்ளன. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1ஆவதுல இருந்து 12th வரைக்கும் இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிமேஷன் டைப்பில் வந்து வீடியோ கிளாஸஸாகவே இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ குறிப்பாக இப்போ 11th 12th இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் 9th 10th வந்து, அதாவது 6th to 12th 10th வரைக்கும் இருக்க ஏதாவது ஒரு பேசிக் கான்செப்டை வச்சு சொல்லித்தரதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மணற்கேணி செயலி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ எப்போ தொடங்காங்க? 2023. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்களை தேடி திட்டம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் Group 2A மெயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னா எந்த திட்டத்தின் காரணமாக வந்து முதலமைச்சரை வந்து தாயுமானவர்னு அழைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமேலும் வந்து அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த இந்த திட்டத்தை வந்து நான் சேர்த்திருக்கேன். சரிங்களா? ஸோ வேர்களை தேடி திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேர்களை தேடி திட்டம் எனது அரசியல் வாழ்க்கையில் ஒரு மைல்கல், திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கு கிடைத்த பெரும் வெற்றி. இந்த வேர்களை தேடி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்களை தேடி திட்டத்தை பற்றி தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் அயல்நாட்டு தமிழர்கள் மற்றும் தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றும் அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் என்ற விருது இந்த ஆண்டு முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 2025 வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னா இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே. சரிங்களா? ஸோ வேர்களை தேடி திட்டம் எப்போ லான்ச் பண்ணது அப்படின்னா மே 24 2023. சரி, நம்ம 2023 மே 24 2023 லான்ச் பண்ணது. ஸோ இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா வெளிநாட்டில் வாழும்
18 முதல் 30 வயது வரையிலான 200 தமிழ் இளைஞர்களை தமிழக அரசு செலவில் தமிழகத்திற்கு வரவழைத்து அவர்கள் தமிழர்களுடைய பெருமையை அறிய செய்தல். ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய 18 முதல் 30 வயதிலான ஒரு 200 தமிழ் இளைஞர்களை வருடம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 200 தமிழ் இளைஞர்களை வரவழைத்து அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றியும் தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் சொல்லித்தரதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த வேர்களை தேடி திட்டத்தினுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அயலக தமிழர் தினம். ஸோ அயலக தமிழர் தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 11/12. ஸோ அயலக தமிழர் தினம் வந்து என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 11/12 அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அயலக தமிழர் தினத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, அதுக்கான காரணம் என்ன? ஸோ ரெண்டையும் சேர்த்து நீ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்னைக்கு, அதுக்கான ரீசன் என்ன, ஸோ ஏன் வந்து நம்ம வெளிநாடு வாழ் இந்திய தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அயலக தமிழர் தினம், ஸோ வெளிநாடு வாழ் தமிழர் தினம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் மாதிரி தான் அயலக தமிழர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா வெளிநாடு வாழ் தமிழக உறவுகளை ஒன்றிணைக்கும் வகையில் தமிழக அரசானது அயலக தமிழர் தினத்தை ஜனவரி 11, 12 ஆகிய நாட்களில் கொண்டாடி வருகிறது. இந்த நாளில் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகளில் தமிழ் மொழி கலைகள் பயிற்றுவிக்க 10 கோடி அளவில் புதிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திட்டம் வந்து இன்னும் செயல்படுத்தலை, ஆனால் அறிவிச்சிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழக மக்களின் அடுத்த தலைமுறையினர், ஸோ அடுத்த தலைமுறையினர் அப்படின்னா அடுத்த குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தமிழ் மொழியினுடைய கலைகள், தமிழ் மொழியினுடைய கலை அப்படின்னா நாட்டுப்புற கலைகள், தமிழ் பன்னிசைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தமிழ்நாட்டினுடைய கலைகள் எல்லாத்தையும் வந்து சொல்லித்தரதுக்கு 100 ஆசிரியர்கள் கலைஞர்கள் மூலமாக பயிற்றுவிக்க 10 கோடியில் ஒரு புதிய திட்டம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனவரி 11/12 ஆண்டு அந்த ஜனவரி 11/12 ஆகிய தேதியில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் தமிழக முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்திருக்காரு. சரிங்களா? ஆனால் இன்னும் லான்ச் பண்ணல. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்தால் 1% கட்டணம் குறைப்பு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் ஏப்ரல் 1, 2025 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மகளிர் தின உரை 2025 மார்ச் 8 அன்று வெளியிட்ட மகளிர் தின உரையில் வந்து இதை வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா சமூகத்தில் மட்டுமின்றி அவரவர் குடும்பங்களிலும் பெண்களுக்கான சம பங்கை உறுதி செய்தல். ஸோ அதாவது வந்து என்னன்னா பெண்களின் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்வதை ஊக்குவித்தல், பெண்களின் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்வதை ஊக்குவித்தல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ இதன் மூலம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரூபாய் 10 லட்சம் வரையிலான மதிப்புள்ள வீடுகள், மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களும் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும். ஸோ 1% வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பதிவு கட்டணம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பால் 75% பதிவுகள் வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ பெண்கள் பெயரில் சொத்துக்கள் பதிவு செய்தால் 1% கட்டணம் குறைப்பு எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2025. இதனுடைய நோக்கம் சமூகத்தில் மட்டுமின்றி அவரவர் குடும்பங்களிலும் பெண்களுக்கான சம பங்கை உறுதி செய்தல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 8 அந்த மகளிர் தின விழா உரையின் போது தான் கொண்டு அறிவிச்சிருப்பாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பேருந்துகளில் இலவசமாக எடுத்து செல்லலாம். ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டணமின்றி தயாரிப்பை எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறது அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 25 கிலோ வரையிலான பொருட்கள். சரிங்களா? ஸோ 25 கிலோ வரையிலான பொருட்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க 100 கிலோமீட்டர் வரைக்கும், ஸோ 100 கிலோமீட்டர் வரைக்கும் 25 கிலோ வரையிலான பொருட்களை வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து செல்லலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன பஸ்ல வந்து போக முடியாது அப்படின்னா ஏசி பேருந்துகளை தவிர்த்து, ஏசி பேருந்துகளை தவிர்த்து மற்ற அனைத்து பேருந்துகளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கட்டண சலுகையை வந்து அனுபவிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த மகளிர் சுய உதவி குழுக்கான அடையாள அட்டையை வந்து கையில் வச்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 100 கிலோமீட்டர் வரையிலான 25 கிலோ அளவிலான மகளிர் சுய உதவி குழுவினுடைய தயாரிப்புகளை எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் அக்கா திட்டம். ஸோ இது வந்து 2028 லான்ச் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லூரி மாணவிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ கல்லூரி மாணவிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து தன்னோட கல்லூரிகளில் தாங்கள் சந்திக்கும் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது என்ன ஒரு சம்பந்தம் பிரச்சனையா இருந்தாலும் சரி கல்லூரி மாணவிகள் அவங்க தயங்காம பெண் போலீஸ்களிடம் தெரிவிப்பதற்கான திட்டம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த
போலீஸ் அக்கா திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதை விட ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல தான் லான்ச் பண்ணாங்க, கோயம்புத்தூர் மாநகரத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய மாநகரங்கள் இருக்கு. ஸோ மதுரையில் வந்து லாஸ்ட் பிப்ரவரியில் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஈரோடு, ஸோ சேலம் இந்த மாதிரி மாநகரங்களில் இது வந்து ஆல்ரெடி செயல்பாட்டில் இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்புக்காக கடந்த 2022ஆம் ஆண்டு போலீஸ் அக்கா என்ற திட்டத்தை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, கல்லூரி மாணவிகள் தங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை தயங்காமல் போலீசில் தெரிவிக்கவும், பாலியல் அத்துமீறலிலிருந்து பெண்களை கல்லூரி மாணவிகளை பாதுகாக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போலீஸ் அக்காங்கிற திட்டத்தினுடைய நோக்கம். சரிங்களா. ஸோ இதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு, ஸோ மாணவிகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் அக்கா திட்டம் அப்படிங்கிற மாதிரி, மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களை வந்து ரேகிங் மற்றும் போதைப் பொருள் சம்பந்தங்கள் வந்து அவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக போலீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ போலீஸ் ப்ரோ வந்து எதுக்காக அப்படின்னா கல்லூரி மாணவர்களே வந்து ரேகிங் மற்றும் போதைப் பொருள் சம்பந்தங்கள் வந்து அவங்களை வந்து பாதுகாக்கிறது. சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் பிப்ரவரி 19 2025 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரி 19 2025. சரிங்களா. ஸோ இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோரை தொழில் முனைவோராக உருவாக்குதல். சரிங்க. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோரை தொழில் முனைவோராக உருவாக்குதல். ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 கோடி வரை வங்கிகள் மூலமாக கடன் வழங்கப்படுகிறது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவருடைய மனைவி மகள்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 1 கோடி வரை வந்து கடன் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. 30% மூலதன மானியமும் 3% வந்து வட்டி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பயனாளிகள் வந்து யாரு அப்படின்னா 55 வயதிற்குட்பட்ட முன்னாள் படை வீரர்கள். ஸோ 55 வயதிற்குட்பட்ட முன்னாள் படை வீரர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் கைம்பெண்கள், ராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் கைம்பெண்கள், முன்னாள் படை வீரர்களின் திருமணமாகாத மகள்கள் மற்றும் விதவை மகள்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்துக்கு லான்ச் பண்ணிக்கலாம். சரி, திட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ முன்னாள் படை வீரர்கள் அவர்களை சார்ந்தவரை தொழில் முனைவோராக ஆக்குறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தினுடைய நோக்கம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில். ஸோ லாஸ்ட் ஜனவரி 2024 ஜனவரியில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாசமும், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாவட்டத்தை சூஸ் பண்ணி அந்த மாதத்தின் 4வது புதன்கிழமை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு திட்ட முகாம் ஒன்று நடைபெறும். சரிங்களா. உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்ட முகாம் வந்து நடைபெறும். ஸோ அந்த முகாமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அந்த மாவட்டத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்னென்ன குறைகள்லாம் இருக்கு, என்னென்ன எதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மனு மாதிரி தரலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 2024. ஸோ இதுல நோக்கம் வந்து என்ன அப்படின்னா அரசினுடைய அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்தல். ஸோ ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்து நமக்கு கிடைக்கல, முதியோர் ஓய்வு தொகை கிடைக்கல, இல்லை அப்படின்னா பெண்களுக்கான அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கல, இந்த மாதிரியானதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சிறப்பு முகாம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது யாருடைய தலைமையில் நடைபெறும் அப்படின்னா சென்னையில வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநகர ஆணைய தலைமையில் நடைபெறும். ஆனால் மற்ற மாவட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தினுடைய நோக்கம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்டா உபரி நதிநீர் இணைப்பு திட்டம். ஸோ இந்த வருடத்துல இந்த 4 மாதங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்த திட்டங்களை தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா உபரி நதிநீர் இணைப்பு திட்டம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா திருநெல்வேலி. சரிங்களா. ஸோ திருநெல்வேலியில வந்து பார்த்தோம் அப்படின்னா தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பி ஆறு இந்த 3 நதிகளையும் வந்து இணைக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரி 7 2025. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2009 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி அப்போதைய முதல்வர் கருணாநிதியில் திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தாமிரபரணியினுடைய வெள்ள நீரை, ஸோ தாமிரபரணி வந்து வெள்ள நீரான வேஸ்டா போய் கடல்ல கலக்கிற நீரை என்ன பண்றாங்க அப்படின்னா சாத்தான்குளம் மற்றும் திசையன் விளை பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் திட்டம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா தாமிரபரணி ஆற்றில் இருந்து கடலில் உபரியாக கலக்கும் வெள்ள நீரில் வினாடிக்கு 3200 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு 2765 மில்லியன் கன அடி நீரை கருமேனியாறு, நம்பியாறு நதிகளுடன் இணைப்பது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உபரி நதிநீர் இணைப்பு திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மொத்தம் 23,000 ஹெக்டேர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உபரி நதிநீர் திட்டம் அப்படிங்கிறது.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்தோம்னா ஒரு 15 முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் வந்து தமிழ்நாடுனுடைய திட்டங்கள் ஒரு சார்பாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து இதே மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆக போகுது. ஸோ மறக்காம விஆர்டி என்பிசி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க.